அதை கேட்கறதுக்காக இங்க வந்த உங்க எல்லாருக்கும் என் நன்றி. இங்க இருக்கிற சிலைய பார்த்தா எனக்கு ஒரு சிலையோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு நான் சொல்ல போற கதைக்கு உங்ககிட்ட எந்த விதமான இனாமும் வாங்க போறதில்ல. இந்த கதையோட நாயகன் யார் தெரியுமா? வழக்கம் போல நம்ம ஹீரோ சிந்துபாத் தான். அவன் ஒரு கல்லா மாறிட்டான். சிந்துபாத், அவ முடி என்ன கலர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிரவுன் கலர். நான் பார்த்தது குழந்தை பருவத்துல. இத்தனை வருஷத்துல முடி கலர்லாம் மாறி இருக்கும். நானும் அவளும் சின்ன வயசுல அண்ணன் தங்கச்சி மாதிரி பாக்தாத் தெருக்களை சுத்தி சுத்தி வருவோம். அப்ப அவ கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இருக்காது. ஆனா எது இருந்தாலும் நாங்க பாதி பாதியா பகிர்ந்துக்குவோம். என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அப்ப அந்த இடத்துக்கு கலிஃப்ங்கிற ஒரு மகாராஜா வந்தாரு. இந்த பொண்ணை பார்த்தா செத்து போன என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. நான் சொல்றது சரிதானே? ஆமா, நாம எதுக்காக இந்த பயணத்துக்கு வந்தோமோ அதோட நோக்கம் இங்க நிறைவேறும் தோணுது. நீ சொல்றது சரியா இருக்கணும் கமால். நீ அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு வா. பாத்தாத் நகரத்தில் ஆருன் என்ற நீ இழந்த சொந்தத்தை அனாதை வடிவில் பார்ப்பாய். இத பாத்தியா? இது உன் தங்கையோட லாக்கெட் தான். அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு தான் உன்னுடைய மருமகள். உங்க அம்மா அப்பாவை கொள்ளையர்கள் கொல்லும் போது உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். நீ உயிரோட இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கை மகளே, என் அற்புதமான சொந்தமே. நான் உன்னை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் சிந்துபாத். கடைசியா என்கிட்ட அவ அதை தான் சொல்லிட்டு போனா. இப்போ நம்ம அவ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். சரி, அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா அவனோட பேர் மட்டும் தான் தெரியும். அவன் பேரு ஹலிஃப். தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறோன்னு சிந்துபாத்துக்கு தெரியாது. ஆனா அந்த அலின்றவன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவன். அலீஃப், நீ செய்யறது மிகப்பெரிய தவறு. கதவை திறந்து விடு. நான் பண்றது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியும். நாம வெளியே போறதுக்கான பாதையை தேடணும். இந்த பக்கம் ஒரு பாதை இருக்கு. அந்த வழியா தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வாங்க, என்னாச்சுன்னு பார்க்கலாம். அடடா, இவரு கல்லா மாறிட்டாரு. இந்த மாதிரியான மாற்றத்துக்கு காரணம் எது? அந்த இருட்டு குகைக்குள்ள அவர் ஒரு உருவத்தை பார்த்தாரு. அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் அப்படியே சிலையா நின்னுட்டாரு. இப்ப நம்ம ஒரு பெரிய மாளிகைக்கு போக போறோம்ல. அங்க பெரிய கேக் இருக்கும், அப்புறம் சாப்பிட நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. நிச்சயமா. ஆனா கேக் உன்னை விட பெருசா இருக்கும். நான் அந்த கல்யாண பொண்ணுக்கு இத பரிசா கொடுக்க போறேன். அகேன் இறுக்கமா பிடிச்சுக்க. என்னாச்சுன்னு தெரியல. அலையோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம எப்படியாவது தப்பிச்சாகணும். அந்த பக்கம் பாரு, இன்னொரு கப்பல் வருது. அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். தாமதம் ஆயிடுச்சு அகேன். இதுக்கு மேல என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. உங்க கைகளையும் கால்களையும் இறுக்கமா கட்டிக்கங்க. ஆனா அந்த ஒரு நொடியில அந்த கப்பல் வேகமா இவங்க மேல இடிக்கிற மாதிரி வந்து அப்படியே போயிடுச்சு. இவங்க பயந்துட்டாங்க. இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நாம உள்ள போயிட்டு இருக்கோம். நாம தப்பிச்சிட்டோம் அகேன். அந்த கப்பலும் தப்பிச்சிருக்கோம்ல. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வருவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சிந்துபாத். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட படகை சரி பண்ணி ஆகணும். அந்த மரப்பட்டைகளை எடுத்துட்டு வந்து நாம இதை சரி பண்ணிடலாம். ஒரு வழியா முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது காஞ்சிரும். கொஞ்ச நேரம் நானும் குவாக்கும் போய் இங்க சுத்தி பார்த்துட்டு வரோம். வாக் வாக் போலாம். இந்த வழியா தான் எல்லாரும் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 100 வருஷமா இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைக்க தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்க. நிச்சயமா யாராவது அங்க உள்ள இருக்கலாம். இங்க பாரு, தேவையில்லாம பயப்படாத. உள்ள அப்படி யார்தான் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இங்க யாரோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடடே, இவ்வளவு பெரிய சைஸ்ல மரவட்டை இருக்கு. தேவையில்லாம அவசரப்பட்டு உள்ள வந்து நாமளே வம்பல மாட்டிக்கிட்டோமோ? தேவையில்லாம பயப்பட வேண்டாம். ஏன்னா உள்ள போறதுக்கு அந்த பக்கமும் ஒரு வழி இருக்கு இல்ல குவாக்? எதுக்கு பயப்படுற?
பயப்படுற ஹக்கீம்? நான் தான். சிந்துபாத், நீ உள்ள போய் அந்த சிலைகளை பார்த்தே ஆகணும். சிலைகளா? எங்க? அது இதுக்குள்ளதான் இருக்கு. யாரோ இந்த தீப்பந்தத்தை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. சும்மா நம்மள பயமுறுத்த வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ளூ கலர் கல்ல பார்த்ததே இல்லல்ல? உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இத செதுக்குனவங்க நல்லா செதுக்கி இருக்காங்க. இது பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா யாராலையுமே இந்த மாதிரி சிலையை தத்ரூபமா செதுக்க முடியாது. அப்படின்னா இது ஒரு மனுஷனால செதுக்கப்பட்ட சிலை இல்ல. அப்ப யார் செஞ்சிருப்பா? நீ இதுக்கு முன்னாடி கார்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கார்கன்? அவ பேரு மெடுசா. அவ ஒரு உண்மையான பேயாவே மாறிட்டா. அவ தலையில உண்மையான பாம்புகளை சுமந்துட்டு திரிவா. என்ன பாம்புகளை தலையில சுமந்துக்கிட்டு திரிவாளா? அவளை யாராவது நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படியே சிலையா மாறிடுவாங்க ஹக்கீம். அப்படின்னா நீ சொல்றது உண்மைதானா? நிச்சயமா அவளோட வேலையா தான் இருக்கணும். அப்படின்னா இதுதான் அவளுடைய கோகன்னு சொல்ல வரியா? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். அங்க பாரு, மெடுசா வந்துட்டா. அவ நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கா. சிந்துபாத்தும் ஹக்கீமும் அந்த கோர்கான் குகையில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது பெரிய பிரச்சனை இல்ல. நான் கூட பேய்ங்க நினைச்சேன். ஆனா இதுங்க உண்மையான பாம்புங்க தான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத ஹக்கீம். அதுங்க ஒரு போடு போடுச்சுன்னா நம்ம எல்லாம் காலி. அப்படின்னா ஓடிடலாமா? போகாத நில்லு. அங்க நம்ம சிங்காசத்தை வந்துச்சு பாரு. நெத்தி அடி குவாக். ஒன்னு விட மாட்டேன். எங்கேயாவது ஓடி போயிடு. அதுங்க எல்லாம் போயிடுச்சு. அந்த மெடுசா நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி ஓடிடலாமா? யார் கண்ணியும் படாம அந்த 3 பேரும் படகுல ஏறி அப்படியே புறப்பட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த துறைமுகத்துல அவங்கள வரவேற்க ஒரு ஆபத்து காத்திருந்தது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய மாளிகை! இதுக்குள்ள நம்ம எப்படி போக போறோம்? அது கூடவா தெரியாது? எப்பவும் போல நுழைவு வாயில் வழியா தான் போகணும். நான் சிந்துபாத், இவன் ஹக்கீம். நாங்க மகாராணியோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். சிந்துபாத்னு சொன்னா உன்னை விட்டுடுவோமா? காவலரே, அவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? மன்னிச்சிடுங்க அரசி, இவங்க உங்க திருமணத்துக்கு அழைப்பதில் வந்திருக்குன்னு போய் சொல்லி இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கவா? அப்படி மட்டும் நீ பண்ணியனா முதல்ல உன்னதான் தண்டிக்க வேண்டியது இருக்கும், தெரியுமா? ஓ சிந்துபாத், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் தான். ஆனா நம்ம சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? இவன் என்னோட நண்பன் ஹக்கீம். இவன் என்னோட நண்பன் குவாக். குவாக், உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணுவ? குவாக் விருந்த ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட சந்தோஷத்தை சிந்துபாத் கூடயும் அவன் நண்பர்கள் கூடயும் கொண்டாட ஆசைப்படுறேன். சிந்துபாத், இவர் வச்சிருக்கிறத பாரு, எவ்வளவு பளபளக்குதுன்னு. இது பார்த்து அப்படியே ஷேவ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. எனக்கு தான் தாடி இல்ல. உனக்கு இந்த மாதிரி மகுடம் சுட்டி இருக்காங்கன்னா உங்க மாமாக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது. ஆமா, போன வாரம் அவர் கப்பல் கடல்ல முழுகிடுச்சு. நான் கட்டிக்க போறவரை அனுப்பி கடல்ல தேட சொன்னேன். அப்பவும் பயங்கரமான அலை அடிச்சது. ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு. ஆமா, நான் போன படகு சேதமாயிடுச்சு. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு சேதத்தை பார்த்ததே இல்ல. நான் இதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சிந்துபாத், இதோ இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. சிந்துபாத் என் கூட பிறந்த தம்பி மாதிரி. பாக்தாத்ல நானும் அவனும் ஒன்னா இருந்தோம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அலி. எங்க வீட்டுல நான் தான் இளையவன். எனக்கு முன்னாடி 3 அண்ணனுங்க பிறந்தாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா என்னோட சந்தோஷம் இப்ப என்னன்னா, இவளை திருமணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். இவளுக்கும் என்ன திருமணம் பண்ணிக்கிறதுல பரிபூரண சம்மதம். காஷ்மீருக்கு கிடைச்ச சாபம் மட்டும் தீர்ந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும். நான் நம்ம திருமண நாளை எண்ணி உனக்காக ஒரு அழகான சிலைய பரிசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பரிசு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரங்க? இத பாக்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆனா இவர் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கே. சிந்துபாத், இத நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஆனா ஹக்கீம், நாம இந்த மாதிரி ஒரு சிலை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமா, இது எங்க இருந்து வந்ததா சொன்னீங்க அலி? நான் சொல்லவே இல்லையே. என்ன கொஞ்சம் மன்னிக்கணும் மகாராணி. நான் இப்பவே போய் நம்ம திருமண ஏற்பாடு எல்லாத்தையும் பாக்குறேன். இவன் ஏன் இப்படி மழுப்புறான்னு எனக்கு புரியல. நான் உன்கிட்ட அது அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல படகுக்கு போய் நம்ம கிளம்புற ஏற்பாடுகளை பாரு. ஓகே ஓகே, வாக் வாக் போலாம். சிந்துபாத், நீ எங்க போற? நாளைக்கு என்னோட கல்யாணம், மறந்துட்டியா? நிச்சயம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருவேன். அதுவும் ஆதாரத்தோட. ஆதாரமா? என்ன ஆதாரம்? அத பத்தி நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது.
சிந்துபாத் எங்க போற? நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. உன் காதுகளை ரொம்ப கூர்மையா வச்சுக்கோ குவாக். என்ன சத்தம் கிட்டாலும் உடனே கத்து. ஏன்னா நாங்க சிலைகளை தேடி போய்கிட்டு இருக்கோம். இந்த முகத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். இதுதான் கமால், கலீஃபோட ஃப்ரெண்ட் வசீர். ஆனா அலி எதுக்காக போய் சொன்னாங்கிறது தான் இன்னும் எனக்கு புரியாமலே இருக்கு. சரி, நம்ம இதை நிம்பஸ்க்கு தூக்கிட்டு போலாம். ஹக்கீம், தூக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆனா ஏன் அவன் இந்த சிலைகள் எல்லாம் இந்த இடத்துல வச்சான்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா அவன் இந்த ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்படுறான் நினைக்கிறேன். உண்மைதான் சிந்துபாத், அவனுக்கு இந்த ராஜ்யத்தை கிடைக்க விடக்கூடாது. சரியா சொன்ன. வசீராவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் அரசனாயிடுவான். அதை நம்ம விடக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம இந்த சிலைகளை அவளுக்கு திருமண பரிசா கொடுக்கலாம். இதுதான் கடைசி நினைக்கிறேன். ஹக்கீம், அங்க பாரு. ஒரு நண்டு, அதுவும் சிலையாயிடுச்சு. ஹே, அங்க பாரு, இன்னொன்னு இருக்கு. அது ஒரு ஆமை. இது ஒரு கடல் பறவையாச்சு. நிச்சயமா சொல்றேன், இந்த இடத்துக்கு மிடிஷோ வந்திருக்கா. அவதான் இதுங்களை எல்லாம் சிலையா மாத்திருக்கா. அப்படி இல்ல ஹக்கீம், கடல்ல இருந்து வேற எந்த பிராணியும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும். இத பாரு ஹக்கீம், நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும். நீ யார காப்பாத்தணும்னு சொல்ற? மெடுசா இந்த தீவுல இருந்து தான் வெளியே வந்திருக்கா. அவளை நிச்சயமா காஷ்மீருக்குள்ள தான் எங்கேயாவது அவன் ஒளிச்சு வச்சிருக்கணும். எங்க எனக்கு தரதா சொன்ன சிலைகள்லாம் எங்க? எனக்கு பசிக்குது. நான் அவங்க கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் உறிஞ்சாகணும். கொஞ்சம் பொறுமையா இரு மெடுசா. இன்னும் இந்த ஊர்ல நிறைய மக்கள் இருக்காங்க. எங்க மாமா கலீஃபா மட்டும் எதுவும் பண்ணாத. என்கிட்ட இந்த மாதிரி நீ எதிர்த்து பேசக்கூடாது. தேவையில்லாம என் தீவுக்குள்ள அவன் காலை வச்சான். அதனால அவனை நான் சிலையாக்கிட்டேன். நான் எப்படியாவது அந்த எதிர்கால புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். அவரை எதுவும் பண்ணிடாத. அந்த புத்தகத்தை தான் கொடுத்துட்டோமே, இனிமே இவளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத மறந்துடாத. எனக்கு சக்திகள் அதிகம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பசேராவோட பாலிய சிநேகிதன் சிந்துபாத் என்ன சந்தேகப்படுறான். என்ன சொன்ன? அவனால எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்க. ஆனா இந்த மெடுசாவை அவனால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிந்துபாத் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு கப்பல்ல போயிருக்கா. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு அவனால எப்பவும் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவன் பயணம் பண்ணிட்டு வரும்போது அவன் கப்பல் சொக்குநூறா உடைச்சிடும். எங்க இருந்து அந்த பறவை இங்க வருது? அந்த பறவைங்க என்ன பண்ண போகுது? துணியை கிழிச்சிருச்சுங்க. தீவு இறக்கமே இல்லாம மெடுசாவோட ஆணையை நிறைவேற்றுறதுக்காக அந்த கப்பலையே சேதப்படுத்துச்சுங்க அந்த பறவைங்க. மரியாதையை இங்க இருந்து போயிடுங்க. சிந்துபாத்தும் ஹக்கீமும் அதுங்களை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. அதுங்களோட ஜம்பம் நம்ம குவாக் கிட்ட முடியவே இல்லை. சூப்பரா அடிச்சு தொடுத்துட்ட குவாக். நிச்சயமா இது அவளோட வேலையா தான் இருக்கும். சரி வா, நம்ம படகை சரி பண்ணி நாம அந்த ஊருக்கு போய் சேருவோம். பசேரா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். என்ன கேள்வி? எதிர்கால புக்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் இப்பவே. என்னது? அந்த புத்தகத்தை இந்த நாட்டோட மன்னர் மட்டும் தான் படிக்கணும். அதனாலதான் எங்க மாமா அதை இத்தனை நாளா படிச்சிட்டு இருந்தாரு. நான் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்படல, அத பார்க்கலாம் தான் நான் கேட்டேன். அப்படின்னா கண்டிப்பா நீங்க அத பார்க்கலாம். எங்க மாமா ரொம்ப பத்திரமா அதை இங்கதான் வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசி, இன்னைக்கு யார் யாரும் வராங்கன்னு தெரியல. விருந்தாளிகளோட பட்டியல் தொலைஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன்.
இதுல ஒரு விசேஷம் என்னன்னா இளவரசியை அந்த அறையை விட்டு வெளியேற்றணுங்கிறது தான் அவங்க முன்கூட்டியே போட்ட திட்டம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றத நான் இப்ப பார்க்க போறேன். நிச்சயமா நீயும் சிலையா மாறதா போற. அது மட்டும் இல்லாம ரோம் நகரை நோக்கி நீ ஓட போற. ஒரு மாலுமே சிலையா மாற போறான். மெடுசா சிந்து பத்தி தானே சொன்னா. இன்னும் சிலர் கொள்ளையர்களா மாற போறாங்க. அப்ப நானும் இன்னும் சில பேரும் கொள்ளையர்களா மாற போறோம். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. எனக்காக நீங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு வரைக்கும் நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பிரச்சனை? நான் எதையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன். மெடுசா, அந்த சிந்துபாத் திரும்ப வந்துகிட்டு இருக்கான். அந்த புத்தகத்துல அவன் சிலையா மாற போகிறதா எழுதி இருக்கு. எவ்வளவு துணிச்சல் உனக்கு! என்ன நேரடியா உன்னால பார்க்க முடியுமா? போய் உன் அரண்மனையில எங்கேயாவது ஒளிச்சிக்க. அவனை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. நம்ம படகுக்கு திரும்பி போயிடலாவா? நாம எலி பொறியில மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. உன்கிட்ட இருக்கிற வண்ணங்களை கூட. வண்ணங்களா? எதுக்கு? சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, முதல்ல கூட. நான் தெரியாம பிரவுன் எல்லாம் தொட்டுட்டேன். எதையும் யோசிக்காத, சீக்கிரம் பண்ணு. ஏய் பாம்பு தலை, என்னையா நீ தேடிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நிப்ப? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ அவன் இல்லையே. சரியா சொன்னேன், நான் அவன் இல்லை. சரி, நீங்க இந்த பாம்பை வச்சு என்ன பண்ண போறேள்? என்ன நடந்துட்டு இருக்க? நீ எதனால சிலையா மாறலன்னு புரியலையே. உன் கண்ணுல ஒரு கண்ணு அரக்கு கலர்லயும் இன்னொன்னு வெள்ளை கலர்லயும் ஏன் இருக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி. ஹக்கீம் வா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஹக்கீம் இவளை தப்பிக்க மட்டும் விட்டுறாத. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஹக்கீம் அந்த பக்கம் படி. இவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாது. சிந்துபாத்தோட சிலை எங்க கண்ணுல படல. அது இப்ப தேவையில்ல. திருமணத்தை நடத்துறதுக்கு யாராவது வந்தாங்களா அவங்கள துரத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் ரெடியா இருக்கேன். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் பாகிஸ்தான் நாட்டோடைய மகாராஜா. உங்களுக்காக வேலை உயர்ந்த பரிசு கொண்டு வந்திருக்கேன் மகாராணி. உங்க ஆளுகளை விட்டு அதை தூக்கிட்டு வர சொல்றீங்களா? எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? அதை போய் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. ரொம்ப அருமையான சிலை. அந்த சிலையை இன்னைக்கு காலையில இந்த நகரத்துல தான் நான் வாங்கினேன். நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது சிந்துபாத். என்ன கொடுமை! அவன் கல்லா மாறிட்டான். அந்த புத்தகத்துல எழுதின மாதிரியே இருக்கு. இனி யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு மகாராணி. சிந்துபாத் அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் உயிரோட தான் இருக்கான். ஆமா, இது உன்னை ஏமாத்துறதுக்காக நான் போட்ட ஒரு திட்டம். இந்த நகரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் சிலையா மாறுறதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். அப்ப எங்க மாமாவோட சிலை அவர் உண்மையாவே சிலை ஆயிட்டாரா? அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இங்க பார், இவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதைகள். உங்க மாமாவை மட்டும் இல்ல, இந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. அவங்க எல்லாரும் என் கப்பல்ல தான் இருக்காங்க. மெடுசாவையும் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீ எங்களை காப்பாத்துற நன்றிக்காக இந்த புத்தகத்தை உனக்கே கொடுக்கறேன். இது எதிர்காலத்தை சொல்லும். ரொம்ப நன்றி கலீஃப். திருடர்கள்னு நினைச்சவங்க நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்க வேஷத்துல இருக்கிற திருடர்கள் ஓடி போயிடுவாங்க. அதுல எழுதி இருக்கிறது நிஜம்தான். சிந்துபாத் கல்லானதும் நிஜம்தான். அந்த கெட்டவன் இந்த ஊரை விட்டு ஓடி போனதும் நிஜம்தான். நாங்க வந்தா இந்த மாதிரி எப்பயுமே நல்ல முடிவுதான். வசிரா, உன் திருமணத்தை நிறுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு. இல்ல சிந்துபாத், உண்மை சொல்லணும்னா நீ என் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்க. அது மட்டும் இல்லாம எங்க மாமாவை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. அந்த புத்தகத்தை சிந்துபாத் ஒரு பொக்கிஷமாவே காப்பாத்திக்கிட்டு வந்தான். திருடர்கள் பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையுமே அழிச்சான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு தலை கொண்டவ சிலையா மாறி யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாம சிலையாவே நின்னுட்டா.